சும்மா நைன் பேசுனுக்காரா? ஐயோ அவங்க நல்லா ஃபிட் ஆகுறாங்கய்யா, உன்ன மாதிரி இல்ல. சரி வா அப்படியே நடந்து போவோம். எது எங்க? வாடா அப்படியே சும்மா போய் என்னதான் ஃபிகர் சைட் எடுத்து சுத்தி அப்படியே நம்ம ஜாலியா பேசணும் வரலாம். வாடா சாப்பு, நம்ம இன்னைக்கு அவனை விடவே கூடாது, பிடிச்சிடணும். என்ன ஓ அதெல்லாம் பிடிச்சிடலாம் வாங்க. என்னடா இது, இந்த நாய் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுது. எங்க இருந்துடா பிடிச்சது? ஏய் என்னடா ஸ்கெட்சா? உங்க 2 பேர் மேலே நான் கேஸ் போட்டுருவேன். கேஸே நாங்க தான்டா கேஸே. அட கன்றாவியே. அழகே லைலா. அந்த லமார் உனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கான்டா. எதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான்னு இப்பதான் புரியுது எனக்கு. உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். எப்பா இந்த ஆண்டி எப்படியே வெளியே போயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போடு. அது பாரு என் ஃப்ரெண்ட், அதுவும் ஆண்டி தானே. நீ நல்ல வேலை வந்தியே. ஆமாடா, அவங்க ஏதோ வாக்கிங் ஏதோ போகிறாங்களாம், அதுக்கு ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அப்படியே. சும்மா நைன் பேசுனுக்காரா? ஐயோ அவங்க நல்லா ஃபிட் ஆகுறாங்கய்யா, உன்ன மாதிரி இல்லை. சரி வா அப்படியே நடந்து போவோம். எது எங்க? வாடா அப்படியே சும்மா போய் என்னதான் ஃபிகர் சைட் எடுத்து சுற்றி அப்படியே நம்ம ஜாலியாக பேசணும் வரலாம். வாடா. என்ன சொல்கிற? நம்ம அதுக்கு காரில் போகலாமேடா. இந்த பிளாக்கை சுற்றி நம்ம சாப் கூட வா. அதுவும் இல்லாமல் நீ குண்டு பூசணிக்காம இருக்கிற. வா நடந்து போவோம். நடந்து போகிறது ரொம்ப நல்லதுடா. நீ சரி போவோம், என்ன பண்ணி தொலைகிறது. வா மாமே, எப்பவுமே வீட்டில் சும்மா தானே உட்காந்துக்கிறேங்க, போயின்னு வருவோம். வா நீ ஏதோ ஒரு பிளான்ல தான் இருக்க, என்னன்னு சொல்லு. மாமே சும்மா ஒரு கிட்னாப்பிங் தான்டா, வாடா போயிட்டு வருவோம். நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் என்ன கூப்பிடாதுன்னு சொன்னேன். நான் உறுப்புலாம் நினைச்சிட்டு இருக்கேன். நான் என்னோட ஒரு அரியர் பேப்பர் எழுதணும்டா. நீ என்ன பேப்பர் வேணா எழுதுற, ஆனா என் கூட வாடா இன்னைக்கு. சும்மா அது இது சொல்லி என்ன டென்ஷன் ஆகினுக்காரா நீ. என்னடா உன்னோட சரியான ரோதனையா போச்சுடா, போடா. வீட்லயே நேரம் உட்காந்து ஆல்ரெடி நான் எப்படியோ செத்துருவேன்னு அந்த ஆண்டி நம்பிட்டு இருக்கடா. அப்பதான் அவங்களுக்கு அந்த வீடு கிடைக்கும். நல்ல குடும்பம்டா உண்டு. பரவாயில்ல வாய்ப்பு, என் கூட போவோமா? சாப்பு, நம்ம இன்னைக்கு அவனை விடவே கூடாது, பிடிச்சிடணும். என்ன ஓ அதெல்லாம் பிடிச்சிடலாம் வாங்க. என்னடா இது, இந்த நாய் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுது. எங்க இருந்துடா பிடிச்சது? ஏறு போ உட்காரு நம்ம போவோம். என்ன வைன் வுட்டுக்கு தான்டா இப்போ நம்ம போகிறோம். மச்சி எனக்கு உன் நாய் ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஏன்னா உனக்கும் அதுக்கும் எல்லா பொருத்தமும் கரெக்டாக இருக்கு. நீயும் தொணன்னு பேசுவ, அதுவும் தொணன்னு பேசுது. கடிச்சிருவேன். நண்பர்களே, டப்பிங்கோட பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணுமான்னு சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் இதே மாதிரி சூப்பராக ஃபுல்லாக டப்பிங் பண்ணுறேன். இதில் ஃபுல்லாக டப்பிங் மட்டும் இருக்க போகிறதில்ல, நான் கேம் பிளேயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அதே ஃபீலும் வந்து அப்படியே அந்த ஆடியோவும் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். இதுலேயே இதில் ஒரு கேங்கில் இருக்கிற ஒரு ஆளை தான் வந்து பார்க்க வந்திருக்கானுங்க. ஸோ அவனை அப்படியே கிட்னாப் பண்ணி கொண்டு போகலான்னு வந்திருக்கானுங்க. மாமடியா அவன் அங்கே தான் நகரான். இடா அது கச்சிப்பு கட்டுறான். இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. இங்கே பார்த்தியா நம்ம கௌதம் மேனன். இங்கே பறிச்சு இங்கே யாருமே இதை விட அழகா யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மேன் என்னடா இங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணுகிறியா? எனக்கு கொடுக்க வேண்டிய காசை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ரொமான்ஸ் பண்ண என்னமோ பண்ணு. இங்கே நாங்கள் அன்பை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு பிரச்சனை? இங்கே யாருமே எதையுமே ஷேர் பண்ணல. சும்மா உனக்கு தெரியாது. என்னடா ஸ்கெட்சா? உங்க 2 பேர் மேலே நான் கேஸ் போட்டுருவேன். எது என் மேல கேஸ் போடுவியா? கேஸே நாங்க தான்டா கேஸே. முதல்ல பணத்தை எடுத்து வைடா. மாமனே ஊரண்டா வாடா புறா அவனை புடி. கேஸ்கே பாரா, அவன் நம்ம பிடிக்கணும். ரைட்டு. செம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. இதில் ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதை நான் வந்து நானும் கவனித்தேன். அது ஆக்சுவலாக கேப்ஸ் லாக்கை ப்ரெஸ் பண்ணால் அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி ஓப்பன் ஆகும். இதுதான் அது ஸ்பெஷல் எபிலிட்டி. அதாவது வந்து ஸ்பீடாக போகும்போது நம்ம வந்து அந்த மொமெண்ட்டை வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணுறதுனால நம்ம கான்சன்ட்ரேட்டாக வந்து கரெக்டாக திரும்புறதும் அது எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். இதை நான் வந்து கவனித்தேன். அப்போ நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இந்த மிஷினில் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை கரெக்டாக நம்ம திரும்பிக்கலாம். இதே ஸ்பீடாக வந்து நமக்கு அந்த கண்ட்ரோல் கிடைக்காது. ஸோ வந்து ஒருத்தருக்கும் ஒரு எபிலிட்டி இருக்குது. இப்போது இவனுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கிற மாதிரி மைக்கேலுக்கும் இருக்குது, ட்ரெவருக்கும் இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு விஷயம் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. செம்மங்க விழுந்துட்டாங்கல்ல. மாமேடே இறங்கடா சாப்பை கூட்டின்னு போல போய் பிடிடா அவனை. என்னடா நீ இந்த நாயை கூட்டிட்டு போய் எப்படா பிடிக்கிறது? வாச்சா வா தான் ஓடுறான் பாரு, அவனை பிடி. சூப்பர். சாப் இருக்கிறனால பிரச்சனை இல்லை, அவன் போய் எப்படியும் பிடிச்சிருவான்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம பின்னாடி போகலாம். பஸ் ஸ்டாண்ட்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக.
பரவாயில்ல, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த கேம்னாலும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐயோ விழுந்துட்டான். ஜம்பிங்கு வந்துட்டேன்டா. எங்கே அந்த சாப்பு பிடிச்சதா இல்லையா? புடி 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 அவனை விடாத. அவன் வேற வெறித்தனமா ஓடிட்டு இருக்கானே. நீ மாட்டினடா ராஜா. சூப்பர். போ. என்னங்க அவன் ட்ரெயினில் இருக்கு வச்சிட்டான். ஓடிட்டானே. டே சாப் சாப் வாடா, அவனை பிடிக்கணும். போ ஓடு. ஓகே, இதில் வந்து நம்ம இந்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து சாப்பாவும் நம்ம மாறிக்கலாம். சாப்பாவும் கொஞ்சம் நேரம் நம்ம விளாண்டுக்க முடியும் இதில். இதெல்லாம் சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே. என்னாச்சு சாப்? அவன் இதுக்குள்ளே இருப்பான்னு நினைக்கிறியா? நான் பார்க்கணுமா? அவனோட வாசம் ஏதாவது இங்கே அடிக்குது. ஹே சாப், அவன் இங்கே இருக்க மாதிரி உனக்கு தோணுதா? பரவாயில்ல, அதோட விஷனில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று காமிச்சிருக்கானுங்க. அது சூப்பராக இருக்குது. என்ன அவன் இங்கே தான் எங்கேயோ காட்டுற மாதிரி தோணுது. அப்போ இங்கே தான் ஏதாவது இருப்பான்னு தோணுது. ஓகே, இங்கே தான் எங்கேயாவது இருக்கான். அதோட மோப்ப சக்தி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அது அவனை பிடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அந்த நாய் வச்சு இப்படி ஒரு யூஸ் இருக்கு. இதை திறந்து பார்ப்போம், இதுக்குள்ளே எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வேறு ஷட்டர் தான் இருக்கான்னு பார்த்தா திறந்து பார்ப்போம். இதுக்குள்ளே இது இருக்காண்ணா? எங்கே? இங்கே இருக்கு ஹேண்டில் பார். ஓகே ரைட்டு. இதுக்குள்ளே உள்ளே ஏறி பார்க்கணுமா? இதுக்குள்ளே இல்லையே. எங்கே தான் அவன் இருக்கிற மாதிரி தோணுது. ஏதோ நல்ல வாசனை அடிக்குது. வரேன். ஏய் சாப், என்னடா பண்ணுறீங்க அங்கே? நம்ம அவனை பிடிக்கணும்டா. இங்கே என்ன பார்த்துட்டு என்னடா இது? அடக்கன்றாவியே. ஓ ஏய் சாப், இது அதுக்கான நேரம் இல்லைடா. வாடா போலாம்டா. ஏய் சாப், வாடா போலாம்டா. லூசு பையலே வாடா. இதுக்கான நேரம் இல்லடா. இது நம்ம அவனை பிடிக்கணும். அந்த லமார் உனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கான்டா. எதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான்னு இப்போதான் புரியுது எனக்கு. அவனோட கேவலமான புத்தியை அப்படியே காட்டுறப்பாரு. சீக்கிரமா மோப்பம் பிடி. அவனை எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். இப்படியே விட்டோன்னா அவன் எஸ்கேப் ஆயிடுவான். இங்கே தான் இருக்கான்னு சொல்றியா? கன்ஃபார்மா? திறந்து பார்ப்போம். ஓடுனது போதும், நெல்லு. நாய் உனக்கு பிடிக்கும்ல? இங்கே பாரு ஷாப், பிடிடா அவனை. சிட்டி தென்னாலப்பட்டி நாத்தாருக்காடு சவுத்தாருக்காடு எப்பமஸ் வரை நான் தாண்டி ஃபேமஸ். ஏன்னா நாய் வயசத்தில் இருக்கிற சிங்கமுட. வா நான் மிமிக்ரி கூட பண்ணுவேன், உன்னை விட மாட்டான். ஹே சாப் போதும் அவனை விட்டுரு, செத்துற போகிறான். என்ன பிடிக்கிறீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? எனக்கு எதுவும் தெரியாதா? நான் பறந்து கொடுத்துறேன். பேசுனது போதும், இவ்வளோ தூரம் ஓடி வந்தல. உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம். வா ஃபஸ்ட்டு ஏறு. என்னடா அங்கே தொண பேசுனுங்கிறான். அவன் பிடிச்சி உள்ளே போடுறான், வண்டிக்குள்ள அவனை போடுறான் அவனை. ஹே சாப், வா வண்டியில் ஏறு. அவனை அப்படியே லாக் பண்ணி வை. அமைதியார். சூப்பருங்க, பிடிச்சிட்டோம். எப்படியோ செம்ம ஃபன்னு தான் ஆக்சுவலாக. அந்த நாய் வச்சுட்டு சாப்பு தரமாக போய் பிடிச்சது அவனை. டே முடிஞ்சில, அவனை அனுப்பிச்சுட்றான். என்னடா பார்த்துக்கிற? வெளியே இறங்கி போடா. ஏன் அந்த ஃபோனை முதல்ல கொடு. போடாது. மாமா என்னடா அந்த ஃபோனை விட்றாங்க? என்ன போறேன்டா, விடுங்கடா. ரைட்டு, இப்போ ரெக் சென்டருக்கு வந்து நம்ம போனோம். நீ முதல்ல வண்டி நிறுத்தாடே. உன் கூட எல்லாம் பேசி என்னடா பிரயோஜனம் இருக்குது? நான் போகிறேன்டா. சும்மா நான் பேசினுக்கிறேன். ஃபோனை தூக்கி போட்டான். நான் ஒரு பெரிய கேங்ஸ்டர், உனக்கு தெரியாமல் பேசினுக்கிறேன். நீ வாடா சாப்பு, நம்ம போவேண்டா வாடா. இங்கே பாரு, உனக்கு எனக்கு செட் ஆகாதுடா. என்ன இதுக்கப்புறம் என்ன பார்க்க வராத, நான் கூப்பிட்டாலும் வராத.
போற முக்க கசமாலம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கும் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லாக்அப் தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து கரெக்டாக வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இனி அடுத்தடுத்த மிஷன்ஸை பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பை பை கேமர்ஸ்.